வணக்கம் நண்பர்களே. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டுங்க. இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நிறைய பேருடைய இஷ்ட தெய்வமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை தொடர்ந்து யார் யார் வழிபட்டா உங்கள் வாழ்க்கையில் அதிகப்படியான அதிர்ஷ்டத்தையும் செல்வத்தையும் பெறுவீங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் முருகப்பெருமானை வழிபடுவதாக இருந்தீங்கன்னா, வழிபடக்கூடிய நேரமும் தேதியும் அறிந்து வழிபட்டாலே அதற்கு ஏற்படக்கூடிய பலன்கள் பார்த்தீங்கன்னா பல மடங்குன்னு சொல்லப்படுது. அப்படி நீங்கள் முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமையில் வழிபடும்போது இந்த ஒரு விளக்கேற்று பரிகாரம் செய்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைத்தது நிச்சயம் நிறைவேறிடுங்க. நீண்ட நாள் தடைப்பட்ட அனைத்து விஷயங்களும் பார்த்தீங்கன்னா இனி எந்தவித தடையும் இல்லாமல் சுபமாக முடியுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நீங்கள் உற்சாக நியூஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு நம்ம கொண்டாடக்கூடிய சிறப்பான விழாக்களாக தைப்பூசம், பங்குனி உத்திரன்னு, வைகாசி விசாகம், சஷ்டி, கிருத்திகைன்னு நாட்களில் முருகப்பெருமானை விரதம் இருந்து வழிபட்டு வருவோம். எப்படி வழிபடுவதால் நிச்சயம் பார்த்தீங்கன்னா முருகனுடைய அருளால் நம்முடைய வேண்டுதல் நிறைவேறு என்பது நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க இல்லைங்க, பலரும் இது அனுபவ ரீதியாக சொல்லக்கூடிய உண்மைங்க. சில குறிப்பிட்ட முறையில் நீங்கள் முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபட்டு வருவதால் உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் பெருகிடும். அப்படிப்பட்ட நபர்கள் யார் யாருன்னு தொடர்ந்து நாம் தெரிஞ்சுக்கலாங்க. முருகனுக்குரிய நீங்கள் மந்திரங்களை தொடர்ந்து உச்சரித்து வந்தீங்கன்னாவே வேண்டிய வரங்கள் மட்டும் இல்லைங்க, முருகப்பெருமானே நீங்கள் நேரில் காணக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருங்க. அதோடு உங்களுக்கு முக்தியும் கிடைக்க செய்யும்னு சொல்லப்படுது. மேலும் நீங்கள் தமிழ் கடவுளாக சொல்லக்கூடிய முருகப்பெருமானே பலருக்கு உங்களுக்கு இஷ்ட தெய்வமாக விளங்கக்கூடியவராக இருக்கிறாருல்ல. சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்தபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்தவித பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க, என்ன வேண்டுதல் நீங்கள் நிறைவேற வேண்டும்னு நீங்கள் நினைத்தாலோ கந்தனுடைய காலை பிடித்தாலே போதுங்க, வந்த வினையும் பார்த்தீங்கன்னா வருகிற வினையும் ஓடிவிடுன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட முருகப்பெருமானை நீங்கள் எப்படி வழிபடலாம்? மேலும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலானவங்க முருகப்பெருமானை நீங்கள் வேலைக்காக வழிபடக்கூடியவர்களாக இருப்பீங்க. திருமணம், குழந்தை பேரு, கடன், பண கஷ்டம், மனை வீடு தொடர்பான பிரச்சனைகள் தீர்வதற்காக நீங்கள் வழிபாடுகளை மேற்கொள்ளுவீங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா நோய்கள் நீங்கள் வழிபாடு மேற்கொள்வீங்க. உங்களுடைய காரியம் பார்த்தீங்கன்னா அனைத்தும் வெற்றி பெற நீங்கள் வேண்டிக் கொள்ளலாம். விரதம் இருந்து வழிபட்டாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனைத்து விதமான நலன்களும் தரக்கூடியவர் தாங்க இந்த முருகப்பெருமான். இவரை யார் வேணுமானாலும் நீங்கள் வழிபடலாங்க. ஆனால் குறிப்பிட்ட சிலர் பார்த்தீங்கன்னா முருக வழிபாடை தொடர்ந்து மேற்கொண்டு வந்தீங்கன்னா மற்றவர்களிடையே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அதிர்ஷ்டம் பெருகுவதாக சொல்லப்படுது. அப்படி யாரெல்லாம் நீங்கள் முருகனை வழிபட்டால் அதிர்ஷ்டம் அதிக பெறக்கூடிய நபர்கள் நீங்களாக இருப்பீங்களான்னு தெரிஞ்சுக்கொள்ள இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை யாரெல்லாம் வழிபடலான்னா செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவங்கன்னு, செவ்வாய்ஹோரையில் பிறந்தவங்க முருகன் வழிபாட்டை தொடர்ந்து நீங்கள் மேற்கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கான அதிர்ஷ்டம் பெருகிடுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் நட்சத்திரங்களாக சொல்லக்கூடிய சித்திரை, மிருகசீரிஷம், அவிட்ட நட்சத்திரம் பிறந்தவங்களோ நீங்கள் முருக வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொண்டு வாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா ராசியின் அடிப்படையில் சொல்லக்கூடிய மேஷம், விருச்சிகம் லக்னக்காரர்களும் ராசிக்காரர்களும் முருக வழிபாடை தொடர்ந்து மேற்கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் அதிகங்க. திடீரின் அடிப்படையில் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா வளர்விரை தேய்பிரை சஷ்டிகளில் பிறந்தவர்கள் கூட முருகப்பெருமானை வழிபடலாங்க. அதே போல் நவமி, தசமி திதியில் பிறந்தவங்களை அந்த திதி வரக்கூடிய நாளில் முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபட்டு வந்தால் உங்களுக்கான யோகங்கள் அதிகரித்திடுங்க. இது தவிர பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் முருகப்பெருமானை எப்படி வழிபடலான்னு தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாங்க. நீங்கள் வீடுகளில் சிறிய மயிலிறகு இல்லைன்னா சிறிய அளவிலான வேல் வைத்து கூட நீங்கள் முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபட்டு வரலாம். செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் அந்த மயிலிறகுக்கு இல்லைனா வேலுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து வழிபடுவது சிறப்பான பலன்களை தேடி தருங்க. நீங்கள் பெரிய வேலாக கூட இருந்துச்சுன்னா அதை வாங்கி நீங்கள் கோவில்களுக்கு குடையாக கொடுப்பது ரொம்பவே நல்லதுங்க. செம்பாலான வேல் வைத்து வீட்டில் வழிபாடு செய்யலாம். முருகனுக்குரிய உலோகம் தாங்க செம்பு. நீங்கள் செம்பினாலான மோதிரத்தை பயன்படுத்துவது ரொம்பவே நல்லதுங்க. நீங்கள் செப்பு பாத்திரத்தில் நீர் வைத்து முருக வழிபாட்டை மேற்கொள்ளலாம். மேலும் பார்த்தீங்கன்னா வீட்டில் நீங்கள் செம்பருத்தி நட்டு வைத்து வளர்ப்பதோ, முழு துவரம் பருப்பை அடிக்கடி உணவில் சேர்த்து பயன்படுத்துவதோ உங்களுக்கான அதிர்ஷ்டத்தை பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக கிடைக்க செய்யும். நிறைய பேர் இன்னைக்கு மன வருத்தத்தோடு தான் இருக்கிறீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா முருகன் நான் வேண்டுதல் வைத்தா மட்டும் என்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றவே
கொடுக்க மாட்டேனாரு. பல வருடங்களாக நான் தொடர்ந்து முருகப்பெருமானை தான் வழிபட்டு வரேன். எனக்கு வாழ்க்கையில் கஷ்டம்தான் மட்டும்தான் இருக்குது. பின்தொடர்ந்து கொண்டே தாங்க இருக்குது. கவலைப்படக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கீங்களே. சில பேர் பார்த்தீங்கன்னா முருகனே கும்பிட்டு கும்பிட்டு நம்பிக்கை இல்லாமல் முருகப்பெருமானுடைய வழிபாட்டை கூட கைவிட்டு இருப்பீங்கள. அப்படி செய்யாதீங்க. அது ரொம்பவே தவறுங்க. நீங்கள் எப்படி வழிபட்டாலும் முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா நிச்சயம் உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு தெய்வம் தாங்க. நீங்கள் மனம் தளர்ந்து வழிபாட்டை கைவிடுவது ரொம்பவே தவறுங்க. முருகனை நீங்கள் கும்பிட பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சோதனை அதிகம் வருதா? இந்த சோதனைக்கு பின்பு பார்த்தாங்க ஒரு ரொம்பவே நல்ல விஷயம் காத்து கொண்டே இருக்குது. முருகப்பெருமான் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விதமான பலனத்தை ஏற்படுத்தி தரப்போகிறாரு. நீங்கள் கைவிடாமல் நிச்சயம் முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபட்டு வாங்க. நீங்கள் நிறைவேறாத வேண்டுதலை நிறைவேற்ற இந்த ஒரு எளிமையான முருக வழிபாடை உங்கள் வீட்டு பூஜை அறையில் செய்திட நீங்கள் எப்படிப்பட்ட வேண்டுதல் வைத்தாலும் அது நிச்சயம் நிறைவேறிடுங்க. முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா சூரசம்ஹாரம் முடித்த பிறகு தாங்க சாந்தி அடைந்து நேர்ச்சிய தினம் தான் திருக்கல்யாணத்தில் செய்து கொண்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாரு. இந்த நேரத்தில் வள்ளி தெய்வானியுடன் மனமுடிந்த சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் நீங்கள் எந்த ஒரு வரத்தை கேட்டாலும் உடனே கொடுத்து விடுவார். உங்கள் இஷ்டப்பட்ட முருகனை நீங்கள் இந்த வழிபாட்டை முறையை மேற்கொண்டு உங்களுடைய பிரார்த்தனை என்னமோ அதை நிறைவேற்றிக்கோங்க. உங்களுக்கு பிடித்த முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன், திருத்தணி முருகன், வடபழனி முருகன், சிறுவாபுரி முருகன், எந்த முருகனாக இருந்தாலும் இருக்கட்டுங்க. உங்களுக்கு இஷ்டப்பட்ட முருகப்பெருமானை மனதில் முதல்ல நீங்கள் நினைச்சு வழிபாடு தொடங்கணும். பூஜையில் நீங்கள் முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கு ஏற்றி வைத்திடுங்க. பிறகு ஒரு வெள்ளை பேப்பரை நீங்கள் கையில் எடுத்து அதனுடைய 4 முனைகளிலும் நீங்கள் மஞ்சள் தடவி வச்சுக்கோங்க. நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் போட்டு வச்சுட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஓம் சரணபவ என்ற மந்திரத்தை நீங்கள் எழுதிடணும். இது தாங்க நீங்கள் முதல்ல செய்ய வேண்டிய பரிகாரத்தில் செய்யக்கூடிய விஷயம். அந்த காகிதத்தை பின்னர் பார்த்தீங்கன்னா நடுவில் உங்களுடைய கோரிக்கை என்னவோ அதை நீங்கள் ஒற்றை கோரிக்கையாக ஒரே வரியில் எழுதி கீழே உங்களுக்கு இஷ்டமான முருகனை நீங்கள் துணைக்கு கூப்பிட்டுக்கோங்க. அந்த முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகனாக கூட இருக்கலாம், திருப்பேரூர் முருகனாக கூட இருக்கலாம், வடபழனி முருகன், உங்களுக்கு பிடித்த முருகப்பெருமானை நீங்கள் துணைக்கு கூப்பிட்டுக்கோங்க. உங்களுக்கு இஷ்டப்பட்ட முருகன் ஒருவர் இருப்பார்ல, அவருடைய பேரை கூட இந்த ஒரு பேரோட உங்களுடைய கோரிக்கையுடன் சேர்த்து எழுதி வைத்திடுங்க. பின்பு பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதி படித்து வைத்த பேப்பரை பூஜை அறையில் முருகப்பெருமானுடைய படத்துக்கு கீழே நீங்கள் வச்சிடுங்க. தினமும் நீங்கள் அந்த முருகனை நினைத்து பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபாடு மேற்கொள்ளும். நீங்கள் எழுதிய கோரிக்கை பார்த்தீங்கன்னா கட்டாயம் நிறைவேற வேண்டும் முருகனிடம் கட்டளையிடுங்க. அது ஒன்றும் தப்பு கிடையாதுங்க. நிச்சயம் நீங்கள் கேட்கக்கூடிய வரம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 48 நாட்களில் கிடைத்திடும். பின்பு பார்த்தீங்கன்னா அந்த பேப்பரை எடுத்துக்கொண்டு சிறு காணிக்கையோடு நீங்கள் எந்த ஒரு முருகனை துணைக்கு கூப்பிட்டீங்களோ அந்த முருகன் கோவிலுக்கு சென்று ஒரு சிறிய தொகையோடு அந்த பேப்பரை உண்டியலில் செலுத்திடுங்க. இந்த ஒரு பரிகாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும். பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய அருளை நீங்கள் பெறுவதற்கு கந்தகுரு கவசத்தில் இருக்கக்கூடிய முருகனுடைய மூல மந்திரம் இருக்குதுல்ல, இதே நீங்கள் தொடர்ந்து உச்சரித்து வந்தாலே அத்தனை விதமான துன்பங்களை இருந்து நீங்கள் விடுபடுவீங்க. இந்த மந்திரத்தை நீங்கள் எத்தனை முறை உச்சரிக்கிறீங்களோ அதற்கு ஏற்ற பலன் உங்களுக்கு கிடைத்திடுங்க. 1,00,000 முறை நீங்கள் உச்சரித்தீங்கன்னா நினைத்த காரியங்களை அப்படியே நடக்க ஆரம்பிக்கும். யம பயம் உங்களுக்கு இருந்து நீங்கிடுங்க. கோடி முறை நீங்கள் உச்சரித்தீங்கன்னா முத்தி உங்களுக்கு கிடைத்திடுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானே நேரில் சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதம் உங்களுக்கு நிகழ்ந்திடுங்க. முருகனுடைய மூல மந்திரத்தை நீங்கள் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா கிழக்கு இல்லைன்னா வடக்கு திசை நோக்கி அமர்ந்துதான் உச்சரித்து நீங்கள் வழிபாடு மேற்கொள்ளணும். நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் உள்ளரிப்பது பல மடங்கு சிறப்பான பலன்களை உங்களுக்கு தேடித்தருங்க. அப்படி முடியாதவங்க நீங்கள் மாலை நேரத்தில் வீட்டில் விளக்கேற்றி வைத்து கொண்டு முருகனுடைய மந்திரத்தை சொல்லி வழிபாடு மேற்கொள்ளலாங்க. கிருத்திகை சஷ்டி போன்ற நாட்களில் நீங்கள் முருகனுக்கு விரதம் இருந்து இந்த ஒரு மந்திரத்தை தொடர்ந்து உச்சரித்து வந்தீங்கன்னா நீங்கள் வேண்டிய வரங்கள் அனைத்தும் உங்களுக்கு கிடைத்திடுங்க. நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானை வழிபடுவதாக இருந்தீங்கன்னா முருகன் ஆலயத்திற்கு சென்று 6 வெற்றிலையை எடுத்துக்கொண்டு போங்க. அந்த 6 வெற்றிலைகளையும் மஞ்சள் குங்குமம் வைத்து அதன் நடுவில் பார்த்தீங்கன்னா 6 விளக்கேற்றி தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதோ நீங்கள் வேண்டிய காரங்கள் நிறைவேற முருகனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்க பெற செய்யுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் முருகன் கோவிலுக்கு செல்லும்போது வேறு கையோடு செல்லாதீங்க. முருகனுக்கு சிறிதளவு பூவாவது எடுத்து செல்லுங்க.
நீங்கள் முருகன் கோவிலுக்கு செல்லும்போது சிறிது நேரம் அமர்ந்து உங்கள் மனதில் இருக்க கோரிக்கைகளை மனதார வேண்டிக் கொண்டீங்கன்னா நிச்சயம் முருகனுடைய அருளால் நிறைவேறிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.